ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்து வருகிறோம். இந்த நாளில் கூட கிறிஸ்துவுக்கு நாம் யார் என்பதை பார்க்க போகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 9ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தோம் என்று 8ஆம் வசனம் கூறுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டு, பாவியா இருக்கிற எனக்காக கிறிஸ்து மரித்தது நிமித்தம் அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கலாம், நீதிமானுக்காக இறங்கி வேலை செய்யலாம், நீதிமானுக்காக இறங்கி வக்காலத்து வாங்க போலாம். ஆனால் நீ பாவியா இருக்கிற எனக்காக கிறிஸ்து மரித்தது நிமித்தம் அவர் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். இந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை நாம் சிந்தித்து கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. வெள்ளாட்டுக்கடா இளங்காளையோட ரத்தம் நம்மை நீதிமானாக்காது, நம்மை தேவனோடு இணைக்காது. பரிசுத்த ரத்தம் மட்டுமே நம்மை தேவனோடு இணைக்கும், நம்மை நீதிமானாக்கும். நீங்கள் நீதிமானாக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நான் பாவியா இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை நீதிமானாக்கும், சுத்திகரிக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ்.